السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. وقد قال الله تعالى في محكم التنزيل: خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. صدق الله مولانا العظيم. அன்புக்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த ஒரு கிருபையும் ஒரு அன்பும் தான் ரமலான் மாதத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த ரமலான் மாதத்தை அடைந்து நாம் ஆரம்ப 10, நடு 10, இறுதி 10 கிட்டத்தட்ட அரைவாசியை நாம் கழித்து விட்டோம். இன்னும் ஓரிரு தினங்கள் மாத்திரம் இருக்குகிறது ரமதான் நம்மளை விட்டு செல்வதற்கு. அன்பு நேயர்களே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், இந்த ரமதானை நான் எப்படி கழித்திருக்கிறேன், பிரயோசனமான ரமதானாக கழித்திருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ரமதானுடைய நோக்கம் குர்ஆன் சொல்லுகிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் உலகத்தில் நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த ரமதானை நமக்கு விதியாக்கி இருக்கிறான். நல்லவர் என்ற பட்டியலுக்குள் நாம் வந்து விட்டோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நல்லவர் என்ற ரீதியில் வெறும் பள்ளி வாசலுடன் தொடர்புபடுத்தி இருப்பது மாத்திரம் நல்லவர் என்ற பட்டியலுக்குள் வர முடியாது. ஒருவர் தொழுகிறார், வணக்கம் புரிகிறார், பள்ளிவாசலுக்குள் இருக்கிறார், இதை வைத்து மாத்திரம் இவர் நல்லவர் என்ற பட்டியலுக்குள் வர முடியாது. நாம் ஒருவர் நல்லவராக மாற வேண்டும் என்றால் எப்படி அவருடைய வணக்கங்களும் இபாதத்துகளும் சீராக இருக்குகிறதோ அவருடைய குடும்ப வாழ்க்கையும் சீராக இருக்க வேண்டும். உதாரணமாக, தாய் தகப்பனுடன் நடக்கும் முறை சீராக இருக்க வேண்டும், மனைவியுடன் நடக்கும் முறை சீராக இருக்க வேண்டும். நான் ஒரு பெற்றோராக இருக்கிறேனா, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்குகளையும் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதைகளையும் நான் அவர்களுக்கு கொடுக்குகிறேனா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எப்படி இந்த குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டுமோ அதே போன்று ஒருவருடைய தொழில் சீராக வேண்டும். ஒருவர் தொழுகிறார் ஆனால் வட்டிக்கு கொடுக்குகிறார், ஒருவர் தொழுகிறார் வியாபாரத்தில் மோசடி செய்கிறார் என்றால் இவரை நல்லவர் என்ற பட்டியலுக்குள் நாம் கொடுக்க முடியாது. அதில் அன்பு சகோதரர்களே, கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடியது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்புல் ஹலால் ஃபரீதத்துன் பாதல் ஃபரீதா, ஹலாலான சம்பாத்தியத்தை நாம் சம்பாதிப்பது, அதே போன்று ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதித்து நம்முடைய மனைவிமார்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுப்பது ஃபர்லாகும். ஆகையினால் இந்த ஃபர்லை நான் சரிவர செய்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அதில் நம்முடைய வியாபாரம் சுத்தமாக இருக்கிறது, நான் சுத்தமாகத்தான் செய்கிறேன் என்பதற்குரிய ஒரு அடையாளம் தான் ஒவ்வொருவரும் வருடா வருடம் ஜகாத்தை சரிவர நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஜகாத்துடைய விடயத்தில் நாம் ஒரு அதிகமான வியாபாரிகள் அந்த ஜகாத்துடைய விடயத்தில் மிகவும் ஜகாத்தில் மோசடி செய்யக்கூடியவர்களாகவும் ஜகாத் கொடுக்காதவர்களாகவும் தான் அதிகமான வியாபாரிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, குர்ஆன் எதை சொல்லுகிறது? ஜகாத்துடைய விடயத்தில் குர்ஆன் அந்த ஜகாத் என்ற வார்த்தைக்குள்ளே அந்த ஜகாத்தின் மூலமாக என்ன செய்ய முடியும் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஜகாத் என்பதின் அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுடைய பொருளை சுத்தப்படுத்துவது, ஒரு மனிதனுடைய செல்வத்தை சுத்தமாக்குவது என்பதுதான் அந்த ஜகாத்துக்குரிய அர்த்தமாகும். அந்த சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை நான் என வியாபாரத்தில் செய்கிறேனா என்பதை ஒவ்வொரு வியாபாரிகளும் யோசிக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது ஜகாத்துடைய விடயத்தில், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, நீங்க செல்வந்தர்களிடத்துல போய் ஜகாத்தை கேளுங்க, ஜகாத்தை தரம் அவங்க மறுத்தாங்களா அவங்கள ஜகாத்தை பறிச்செடுங்க என்பதாக இஸ்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, ஜகாத்துங்கிறது ஒரு சின்ன விடயம் அல்ல.
ஜகாத் என்கிற விடயம் சரியாக இருந்தால் அல்லாஹு தாலா யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானோ அந்த செல்வத்திற்குரிய ஹக்குக்குரிய அந்த ஜகாத்தை ஒரு மனிதன் நிறைவேற்றுவானால் ஒரு ஊருக்குரிய அதிகமான பாவங்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டுவிடும். ஜகாத் கொடுப்பதினால் வறுமை என்பது ஒவ்வொரு மனிதர்களும் அதிகமான மனிதர்கள் பாவம் செய்வது வறுமையின் காரணமாக. அந்த வறுமையை போக்கும் ஒரு அமல் தான், ஒரு இபாதத்து தான் ஜகாத் ஆகும். அந்த ஜகாத்தை சரிவர செய்ய வேண்டும். அண்மை காலமாக மருது மக்களின் சாய்ந்த மருது அந்த பகுதியில் சில பாவங்கள் நடந்த அந்த விடயத்தை நாம் கண்ணூராக பார்த்தோம். ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை சிந்தித்தார்கள். ஏன் இந்த பாவத்தை செய்கிறார்கள்? இவர்களிடத்தில் பயான் சொல்லப்படவில்லையா அல்லது குர்ஆன் மதரசாக்கள் செய்யப்படவில்லையா என்றெல்லாம் சிந்தித்தார்கள். அன்பு சகோதரர்களே, நம்ம ஊரை ஒரு சிறந்த பாவமற்ற ஒரு ஊராக மாற்ற வேண்டும் என்றால் ஜகாத் என்பது நம்முடைய ஊரில் கொடுக்கப்பட வேண்டும். இந்த மருது மக்கள், சாய்ந்த மருத மக்களில் எத்தனை கோடி ரூபாய் ஜகாத் கடமை ஆகும்? சற்று சிந்திச்சு பாருங்க. இந்த சாய்ந்த மருத மக்களில் ஜகாத் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 20 கோடியிலிருந்து 30 கோடிக்கு மேலால் இந்த ஊருக்கு ஜகாத் கடமை. ஒவ்வொரு வருடமும் 30 கோடி ரூபாய். எக்ஸாம்பிள், அந்த ஜகாத் வெளியாகும் என்றால் 3 வருடத்துக்குள் 90 கோடி ரூபாய் வெளியாக போகிறது. அந்த 90 கோடியை வைத்து இந்த ஊரை செழிப்பான ஊராக மாற்றலாம், வறுமை இல்லாத ஊராக மாற்றலாம், போதையற்ற ஊராக மாற்றலாம், விபச்சாரம் நடக்காத ஊராக மாற்றலாம், வட்டி இல்லாத ஊராக மாற்றலாம். இது மாற்றப்பட வேண்டும் என்றால் ஜகாத், நான் சொன்ன கணக்கின் பிரகாரம் ஜகாத் வெளியாகுமாயானால் நிச்சயம் வறுமை இல்லாத சாய்ந்த மருது என்ற பெயரை நாம் ஓராலும் கேட்க முடியும். அன்புள்ளம் கொண்ட செல்வந்தர்களே, நீ ஜகாத்தை வெளியாக்குவதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு 2 விதமான பாக்கியத்தை தருகிறான். முதலாவது பாக்கியம் துதஹிருஹும், சுத்தமான பணம். நீங்க ஜகாத் விரும்பியோ விரும்பாமலையோ கொடுத்ததற்கு பிறகு உங்களை கையில் இருக்கக்கூடிய பணம் இருக்குகிறதே சுத்தமான பணம். அந்த பணத்தின் மூலமாக நீங்கள், அந்த சுத்தமான பணத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவளிக்குகிறீர்களா அல்லது மனைவிமார்களுக்கு உணவளிக்குகிறீர்களா? அவர்கள் சுத்தமான பணத்திலிருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, 2வது குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் ஜகாத் கொடுப்பதினால் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு விடயத்தை முன்வைக்கிறதுக்கு வருகிறீர்கள். என்ன விடயம் என்றால், ஜகாத் கொடுப்பதினால் நான் ஃபிரௌனை போன்று, ஆரூனை போன்று நான் காசுதான் கடவுள் என்று நினைக்கக்கூடியவன் அல்ல. நான் அல்லாஹ்வை பயந்த ஒரு வியாபாரி. அந்த வியாபாரத்தை நான் சரிவர செய்து அந்த வியாபாரத்தின் ஹக்கை, ஜகாத்தை சரியாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்ற விடயத்தை மக்கள் மயப்படுத்துவதும் இந்த ஜகாத் கொடுப்பது மூலமாக விளங்கப்படுத்தப்படுகிறது. அன்புள்ளம் கொண்டவர்களே, ஜகாத் குர்ஆன் ஹதீஸ் என்று ஒரு புறம் இருக்க, புத்திசாலியாக இருந்தால் நாம் சிந்திப்போம் ஜகாத்துக்குரிய விவேகத்தை பற்றி. ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு கபருக்குள் பாம்பு கொத்தப்பட போகிறது. சற்று சிந்தியுங்கள் செல்வந்தர்களே. எப்படி என்றால், நீங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு இரவு பகல் பார்க்காமல், மழை வெயில் என்று பார்க்காமல், உள்ளூர் வெளியூர் என்று பார்க்காமல் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றீர்கள். சம்பாதித்து விட்டு நீங்கள் மரணம் வருகிறது. மரணம் வந்து நீங்கள் கபருக்குள் போகிறீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பணத்திலிருந்து 100 ரூபாய்க்கு 2.5 வீதம், 2.50% ஜகாத் கொடுக்காமல் நீங்கள் கபரை சந்திக்கிறீர்கள். கபருக்குள் உங்களுக்கு பாம்பு கொத்தப்படுகிறது. ஆனால் நீங்கள் உழைத்த பணத்தினால் உங்களுடைய மருமகன் BMW போய்கொண்டிருக்கிறார். நீங்க உழைத்த பணத்தினால் உங்களுடைய மகள் பெரும் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க உழைத்த பணத்தினால் உங்களுடைய மகன் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
ஆனால் உழைப்பதற்கு காரணமாக இருந்த நீங்கள் ஜகாத்தை சரிவர நிறைவேற்றாதன் காரணமாக நீங்கள் கபருக்குள் பாம்பு கொத்தப்படுகிறது. அங்கே அதோடு முடிவது கிடையாது. நீங்கள் மஹ்ஷரில் நரகத்துக்கு வீசப்படுவீர்கள். நீங்கள் ஜகாத் கொடுக்காமல் இருப்பதினால் என்ன நடக்குகிறது? நீங்கள் கபருக்குள் பாம்பு கொத்தப்படுகிறது. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுமோ உங்களுடைய மருமகனுமோ உங்களுடைய மகனுமோ அவன் உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம் புத்திசாலியாக இருந்தால் சிந்திப்போம். நாம் மரணம் ஒன்று இருக்குகிறது என்று எல்லோரும் நம்பி இருக்கிறோம். கயாமத் ஒன்று இருக்குகிறது என்று எல்லோரும் நம்பி இருக்கிறோம். சொர்க்கம் நரகம் ஒன்று இருக்குகிறது என்று எல்லோரும் நம்பி இருக்கிறோம். அதை நம்பினால்தான் நாம் முஸ்லிம்களாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஜகாத் கொடுக்காமல் இருப்பதினால் நம்மளுக்கு பாம்பு கொத்தப்படும். அது மாத்திரமல்ல, குர்ஆன் நாளைக்கு அந்த ஜகாத் கொடுக்காதவர் நரகத்துக்கு வீசப்படுவார். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. குர்ஆன் சொல்லுகிறது, தங்கத்தையும் வெள்ளியையும் யார் சேகரித்து அதன் மூலமாக ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ நபியே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நொம்பலம் தரும் வேதனை இருக்குகிறது என்பதை சொல்லுங்கள் என்பதாக குர்ஆன் சொன்னது மாத்திரமல்ல, என்ன வேதனை என்பதையும் சொல்லுகிறது. ஜகாத் கொடுக்காமல் யார் யாரெல்லாம் பஜாரிலும் மனைவிமார்களுக்கு நகையும் கொடுத்து ஜகாத் கொடுக்காமல் இவையெல்லாம் செய்துவிட்டு மரணத்தை சந்திக்கிறார்களோ அவ்வளவு பணங்களும் அந்த நரக நெருப்பில் சூடாக்கப்படும். நரக நெருப்பை சக்தி சிந்தித்து பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நரக நெருப்பை 1000 வருஷம் எரிக்க சொன்னான். நான் எரித்தேன், மீண்டும் 1000 வருஷம் எரிக்க சொன்னான். எரித்தேன், மீண்டும் 1000 வருஷம் எரிக்க சொன்னான். எரித்தேன். இப்போது அது கருப்பு நிறத்தில் அந்த நரக நெருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரிகளே, இதை கேட்டவுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். நரகத்தின் அந்த அகோரத்தை, நரகத்தின் அந்த நெருப்பின் அகோரத்தை கேட்ட நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். உத்தம நபி, சொர்க்கம் கடமையான நபியே அந்த நரகத்தை பற்றி சொல்லும் போது அழுதார்கள் என்றால் சற்று சிந்தியுங்கள். நீங்கள் செல்வந்தர்களே சிந்தியுங்கள். நீங்கள் ஜகாத் கொடுக்காமல் நீங்கள் அல்லாஹ்வையும் அந்த கபரையும் சந்திப்பீர்களானால் அந்த நரக நெருப்பில் ஒத்தனம் போடப்படும், உடம்பில் ஒத்தனம் போடப்படும் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஆகையினால் கடைசி 10 இருக்கிறோம். கடைசி 10 அரைவாசியை கழித்து விட்டோம். செல்வந்தர்கள் இந்த கடைசி 10 தஹஜ்ஜத் 1000 ரகாத் அல்ல, சுன்னத்தான நஃபிலான ரகாத் 1000 அல்ல, அல்லது சஹர் சாப்பாடு கொடுத்து இஃப்தார் வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலையை கேட்டாலும் அல்லாஹ் செல்வந்தர்கள் ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பார்களானால் அழுது அழுது துவா கேட்டாலும் நரக விடுதலை அல்லாஹ் தர மாட்டான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் ரமதான் முடிய போகிறது. நாம் உலகத்தில் வரும்போது உடுத்த ஆடை இல்லாமல் தான் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியானோம். அல்லாஹ் தான் செல்வத்தை தந்தான், அல்லாஹ் தான் பணத்தை தந்தான், அல்லாஹ் தான் சொத்தை தந்தான். அந்த சொத்திலிருந்து நாம் அல்லாஹ்வுடைய ஹக்கான ஜகாத்தை நிறைவேற்றி நரக விடுதலை 10 ஜகாத் கொடுத்தமினால் நான் நரக விடுதலை அடைந்திருக்கிறேன் என்ற நன்மாராயத்துடன் இந்த ரமலானை கழிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.